போறோம். இது சொல்ல எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ரைட். இவரே எனக்கு காரணி பட்டம் காரணி கழித்தல் காரணி பட்டம் வர காரணங்களை பார்க்க போறோம். எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் இவரை காரணிப்படுத்தி யாராச்சும் ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வெக்டரைசேஷன் ரைட்டா ரைட். இவரை எப்படி காரணிப்படுத்துவீங்க? நம்ம சின்னதுல இருந்து பார்க்க போறோம் காரணிப்படுத்தல. சிலபஸோட போயிட்டு அதுக்கப்புறம் தான் கடினமான கணக்கு போக போறோம். ரைட். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க யாராச்சும் இதை எப்படி காரணிப்படுத்துறது? சொல்லுங்க இதை காரணிப்படுத்துறது எப்படி? சுரேஷ் ரைட் ஓகே ரைட். ரெண்டு பேரும் ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னா ரைட். அப்ப ரைட். முதல்ல காரணிப்படுத்தல் ஒரு 4 பேட்டர்ன்ல காரணிப்படுத்தல் இருக்கு. ரைட்டா 4 பேட்டர்ன் தான் இருக்கு. ரைட். முக்கியமானது ரைட். அப்ப நம்ம எக்ஸ வந்து பொது எடுப்போம். ரைட். எக்ஸ பொது எடுத்தா ஒன்னாவது பேட்டர்ன் ரைட்டா பொது எடுக்கிறது. ரைட். இதுல என்ன பொதுவா இருக்கு? எக்ஸ் பொதுவா இருக்கு. அவங்க எக்ஸ் இதான் காரணிப்படுத்தல். இதான் இன்னொரு காரணிப்படுத்தல். என்ன செய்யறது? காரணிப்படுத்தல் அப்படின்னா ஒரு அக்ஷர கணித காரணிப்படுத்தல் அப்படின்னா பொது எடுக்கிறது. ரைட் ரைட். ரைட். இவரு அப்படி எழுதிக்கணும். உங்களுக்கு காரணிப்படுத்த எழுதும். இவரை எழுதிக்கணும் செஞ்சுக்கணும். செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரைட். இங்கே அதே மாதிரி தானே ரைட். எக்ஸ் காணும் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ். அப்ப என்ன செய்யணும் நம்ம? ரைட். அப்ப இதுலயும் நம்ம என்ன செய்யறோம்? பொது எடுக்கிறோம்னா ரைட். அப்ப இதை பொது எடுத்தா எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஆகும். ரைட். இதே போல தான் காரணிப்படுத்தலாம். ஓகே ரைட். ஒரு எனக்கு காரணிப்படுத்த போகும். ஏ வர்க்கம் ஏபி ஏபி பி வர்க்கம் இதர காரணிப்படுத்தணும். சார் சொல்லுங்க. ஏ சக பி முழுவதின் வர்க்கம் சார். ரைட் வெரி குட். ரைட். அப்ப இதை நம்ம காரணிப்படுத்துறது பாருங்க. ஒருத்தர் ஆன்சர் சொல்லிட்டாரு. ரைட். இப்ப 4 உறுப்பு இருக்கு. 2 உறுப்பு இருந்தா 3 உறுப்பு இருந்தா பொது இருக்கான்னு சொன்னேன். 4 உறுப்புல இதுல பொதுவா இல்லைன்னா 4 உறுப்புல பாருங்க பொதுவா ஏதாச்சும் இருக்கா? இல்ல. இப்படி சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்? 2 பொது எடுக்கணும். ரைட். இது 2 பொது எடுத்தா ஏ பொது எடுக்கலாம். ஏ சக பி. ரைட். இது 2ல பி பொது எடுத்தா ஏ சக பி. ரைட். ஓகே. இப்ப பாருங்க சகவுக்கு அந்த பக்கம் இருக்கு, சகவுக்கு இந்த பக்கம். இப்படி பாருங்க. இந்த பாக்ஸ்ல உள்ளது தனியா பாருங்க, இந்த பாக்ஸ்ல உள்ளது தனியா பாருங்க. இது 2 உள்ளுக்கு எது பொதுவா இருக்கு? ஏ இங்க பி இருக்கு. ஆனா ஏ சக பி இங்க ஏ சக பி இருக்கு. அதை பொது எடுப்போம். சகவுக்கு அந்த பக்கம், சகவுக்கு இந்த பக்கத்துல ஏ சக பி பொதுவா இருக்கு. இங்க மிகுதி இருக்கிறது ஏ சக, இங்க மிகுதி இருக்கிறது பி. இவ 2 ஒரே மாதிரி இருக்கிறது நம்ம லேசா போயிருக்கு. ஏ சக பி எழுதலாம். ரைட். இது 4 இருந்தா 4 உறுப்பு இருந்தா ரைட். இப்படி என்ன செய்யலாம்? நீங்க காரணிப்படுத்தலாம். ரைட். ஓகே ரைட். அப்ப உங்களுக்கு 2 பேட்டர்ன் சொல்றாங்க என்ன? ரைட்.
x வர்க்கம் மைனஸ் 2xy பிளஸ் y ஸ்கொயர். ரைட், ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருக்காரு. இதான் முக்கியமான காரணம். ஏன்னா ரைட், இதை நம்ம என்ன செய்யணும், முக்கியமான ஒண்ணு, இதை காரணிப்படுத்தினீங்கன்னா ரைட், வெரி குட் தான். சார் எக்ஸாய y வர்க்கம். ரைட், எக்ஸாய y முழுவதின் வர்க்கம் சொல்லு. ஓகே ரைட், பாருங்க என்ன செய்வோம், 3 உறுப்பு இருக்குன்னா ரைட், 3 உறுப்பு இருந்தா நம்ம என்ன செய்யணும் கேட்டா இந்த வடிவத்துக்கு மாற்றணும். 4 உறுப்புக்கான வடிவத்துக்கு மாற்றி இதை செய்யற மாதிரி செய்யணும். ஓகே ரைட், இங்க பாருங்க 3 உறுப்பு இருக்கு. ரைட், இதை என்ன செய்யணும்னு கேட்டா இங்க வர்க்கங்கள் உள்ளத இவரை என்ன செய்யணும், பெருக்கணும். பெருக்கக்குள்ள என்னென்ன வருதுன்னு பாருங்க. நீங்க எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் ரெண்டையும் பெருக்கிட்டோம். ரெண்டையும் பெருக்கி அதனுடைய காரணிகளை எழுதக்குள்ள சக 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 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் தான் இருக்கு. ரைட், அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்னா அதனுடைய ரெண்டின் காரணிகளை எழுதக்குள்ள நிறைய எழுதலாம். இதை ரைட்டா நிறைய எழுதலாம். நம்மோட வசதியை பொறுத்து இங்க 2xy தானே இருக்கு. அதனால இப்ப xy தர xy எழுதுனா ரெண்டுக்குமே சய போட்டா இங்க பெருக்கப்படக்கூட சகவம் மாறிடும். ரைட், சய xy பெருக்கப்படக்கூட சகவம் மாறிடுது. ரைட், பெருக்கப்பட்டா சரியா இருக்கு. இது அப்படியே எங்களுக்கு கூட்டினா சய xy அப்ப சய 2xy. ரைட், இங்கேயும் சரியா இருக்கு. ஆகவே நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா எக்ஸ் வர்க்கம் சய 2xyக்கு பதிலா அதை உடச்சி எழுதுறோம். xy மைனஸ் xy பிளஸ் y வர்க்கம். இந்த அடிப்படையில தான் இதை எழுதணும். ரைட்டா, இந்த கணக்கு உங்களுக்கு லேசா வந்துடுது. ரைட், உங்களுக்கு இப்ப நிறைய கணக்கு இருக்கு. ரைட், அப்ப பார்க்க எழுதணும். ரைட், இப்ப இது இப்ப 4 உறுப்பா மாறிடுச்சு. இப்ப என்ன செய்யறோம், முதல் 2 உறுப்புல எக்ஸ போல எடுத்தா எக்ஸ் மைனஸ் y, அடுத்து மைனஸ் y போல எடுத்தா எக்ஸ். பாருங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ முதல் இருக்கு, இங்க மைனஸ் y வரப்போகுது. ரைட், நல்லா பாத்துருங்க. எக்ஸ் மைனஸ் y அடுத்து எக்ஸ் மைனஸ் y. அப்ப இதை நம்ம எக்ஸ் மைனஸ் y முதலில் மொத்தம். ரைட், இது ஓகே தானே? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ரைட், காரணிப்படுத்தல் படிச்சிருப்பீங்க. எழுதுதான் உங்களுக்கு பார்ப்போம் அடுத்து. ரைட், இப்போ உங்களுக்கு 3 பேட்டர்ன் சொல்லி தந்திருக்கேன் காரணிப்படுத்தல்ல. ரைட், சும்மா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ரைட், நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலோட்டமா என்ன செய்யுங்கிற கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். ரைட், அன்னைக்கெல்லாம் செஞ்சு போட்டிருந்தீங்க தானே. ரைட், அடுத்து இதை நான் அனுப்பிக்கிறேன். நான் இது விலங்குல கேட்கறேன்னா கேட்கணும், பிரச்சனை இல்லை. ரைட், வேற எப்படி காரணிப்படுத்துறது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். சார் ஏசாய b ஏசாக b. வெரி குட். ரைட், அப்ப ரைட், இப்போ என்ன செய்யலாம், ரெண்டுக்குமே வர்க்கம் இருக்கு. ரெண்டுக்குமே வர்க்கம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் கேட்டா a மைனஸ் b a பிளஸ் b. ரைட், இதை ஒரு கோவையால பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், ஒரு கோவையை எப்படி இன்னொரு கோவையால பெருக்கிறது பெருக்கி பார்த்தீங்கன்னா இவர் வரப்போவார். ரைட் ரைட், அப்ப இவர் ஒரு இதுதான் 4 பேட்டர். ரைட், இப்போ உங்களுக்கு காரணிப்படுத்தல முக்கியமா நான் சொல்லித்தான்ட்டு. ரைட், இப்ப அதுகளை பயன்படுத்தி கணக்குகள் செஞ்சு பார்ப்போம். ரைட் ரைட், கேட்கலாம் சொல்லுங்க. காரணிப்படுத்தி ஒப்பில காரணிப்படுத்தி வச்சுக்கோங்க, நான் கேட்கல சொல்லுங்க. ரைட், ஓப்பன் செய்யுங்க. ஓப்பன் செய்யுங்க. ஓப்பன் போன்ல பண்ணுங்க.
ரைட், ஏதாவது சொல்றேன்னு சொல்ல ஒருத்தர் ஆன்சர் பண்ணியாச்சு. ரைட், ஓகே சார் சொல்லுங்க. 2A சக 3B 2A சய 3B சார். வெரி குட். பாருங்க 4 நம்ம பாருங்க இன்னைக்கு இந்த ஃபார்மட்ல இருக்கான்னு பாத்துக்கிறோம். ரைட், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான். ரைட், இவர் a மைனஸ் b a பிளஸ் b காப்பி பண்ணணும். ரைட், இவரை நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த வடிவத்துக்கு மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? 4 2 அர்த்தம் a அர்த்தம். ரைட், 9 3 அர்த்தம் b அர்த்தம். ரைட், 2a மைனஸ் 3b 2a பிளஸ் b. ரைட், இப்படி எழுதுங்க. ரைட், ஓகே தானே? Right. What is 2x squared minus 2? Right. இவர என்ன செய்யலாம்? Right. Yes, okay. Pavis இன்னும் கொஞ்சம் பாருங்க என்ன கதை. இதுல இங்கிலீஷ் மீடியம் உள்ளவங்க உங்க விலங்குலன்னா கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ரைட், இதை எப்படி வெக்டரை ஐடென்டிஃபை பண்றது? ரைட், 2x வர்க்கம் மைனஸ் 2 ஒத்தத்தை ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இலுக்ஷன் ரைட், ஓகே. ரைட், வெரி குட். ரைட், இப்போ நம்ம என்ன செய்யறது? ரைட், இதுல பாருங்க 2x வர்க்கம் மைனஸ் 2 தானே. ரைட், ரெண்டு பொதுவா இருக்குன்னா ரைட், முதல் நம்ம பொது எடுக்கிறதா போயிடுச்சுன்னா ரைட், பொது எடுத்தாச்சு. ரைட், வியாஸ் ஓகே. ரைட், ரெண்டு பொது எடுத்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படித்தானே. ரைட், முதல் பொது எடுக்கிறோம். ரைட், அதுக்கப்புறம் பாருங்க இந்த வடிவத்துக்கு இந்த வடிவத்துல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா விட்டு ஏதோ அந்த வடிவத்துல இருக்கு பாருங்க, ஒன்னு அர்த்தம் ஒண்ணு தானே. ரைட், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். So x minus 1 x plus 1. ஓகே தானே. ரைட், இதை என்ன செய்யலாம்? நீங்க இப்படி காண்பிக்கலாம். ரைட், இப்போ பார்ப்போம்.
ரைட் கனிஷ்கா ஓகே அங்க பொது எடுத்தது போடணும் பாருங்க இன்னும் பொது எடுத்தது அப்படியே தான் இருக்கணும் ரைட் அது இல்லாம போகக்கூடாது ரைட்டா ரைட் ரைட் பிரகாரம் படிச்சோம் அப்போ x power 4 minus y power 4 பாபு that's the one சார் எக்ஸ் ஆக y முழுவதின் வர்க்கம் எக்ஸ் ஆய y முழுவதின் வர்க்கம். இன்னும் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அதை எழுதி இன்னும் கொஞ்சம் அதுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்க அதுக்கு என்ன செய்யலாம்னு இன்னும் பாருங்க லியாஸ் என்ன ஆன்சர் இப்ப படிச்சதுதான் இதே ஓகே எக்ஸின் 4ஆம் அடுக்கு மைனஸ் ஒய்யின் 4ஆம் அடுக்கு ரைட் இன்னும் ரெண்டாவது வரி சரி மூணாவது வரையை தான் மற்றவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் டைம் கொடுங்க ரைட் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது இது முக்கியமான பாடம் பேசிக்கான விஷயங்கள் இதுல தான் இருக்கும் இதை வச்சுதான் நம்ம மேற்கொண்டு நிறைய விஷயத்த படிக்க போறோம் ரைட் அதனால உங்களுக்கு பேசிக்கான விஷயம் தான் இதெல்லாம் ரைட் ரைட் ஓகே இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க ரைட் கொஞ்சம் பாருங்க நல்லா உங்களுக்கு இந்த கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க ரைட் இங்க பாருங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இப்படிதானே இருக்கு ரைட் இதை நம்ம செக்டர் ஐடென்டிஃபை பண்ணா ரைட் இங்க பாருங்க நம்ம தெரிஞ்சது வந்து இவர்தான் தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இவர்தான் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னு எழுத போறீங்க ஓகே இவர்தான் நமக்கு தெரியும் சரிதானே சரி இப்போ நம்ம என்ன செய்யறோம் எக்ஸ் ஸ்கொயர் அதனுடைய ஓகே ரைட் பாருங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு பவர் 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2 பாருங்க எழுதலாம் நானு ஒரு அடுக்குக்கு மேல இன்னொரு அடுக்கு இருந்தா பாருங்க ஏயின் எம்மாம் அடுக்கு என் இப்படின்னா என்ன அர்த்தம் ஏ எம் என் பெருக்கப்படும் அப்ப இங்க பெருக்கப்பட்டு 4 இருக்கு இவர் இப்படி உடைச்சி இப்படி எழுதலாம் ரைட் இப்ப பாருங்க பெருக்கப்படக்குள்ள 4 வருது தானே ரைட் இதை எழுதிக்கணும் நீங்க ரைட் இப்ப பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒரு காரணி இப்ப நம்ம எக்ஸ் வர்க்கத்தை அப்படியே ஏன்னு வைக்கணும் ரைட்டா இங்க பாருங்க ஏக்கு பதிலா என்ன இருக்கு எக்ஸ் வர்க்கம் பிக்கு பதிலா என்ன இருக்கு ஒய் வர்க்கம் ஓகே சரி அப்ப இங்க என்ன வரப்போகுது எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒய் வர்க்கம் ஓகே தானே சரி இப்ப உங்களுக்கு லேசு பாருங்க அடுத்தது இப்ப காரணி பாருங்க இப்ப லேசு பாருங்க இந்த முறையில இருக்கு பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் சரி இப்ப என்ன செய்யலாம் எக்ஸ் வர்க்கம் சக ஒய் வர்க்கம் அது இதை காரணிப்படுத்த இயலாம இல்ல ரைட்டா அதையும் நம்ம காரணிப்படுத்தலாம் அதையும் நம்ம என்ன செய்யலாம் காரணிப்படுத்தலாம்
ஆனா அது நீங்க கொஞ்சம் அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு இப்பயும் தேவையில்லாதனால நான் சொல்றேன். இப்ப வர்க்கம் பிளஸ் பரிவர்த்தத்தை காரணிப்படுத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காரணிப்படுத்த ஏழாதுன்னு இல்லை, இதான் என்னன்னு கேட்டா எக்ஸ் பிளஸ் ஐ இன்டூ ஒய் எக்ஸ் மைனஸ் ஐ இன்டூ ஒய் இப்படிதான் இருக்கும். ஐங்கிறது என்ன அப்படின்னா சிக்கலன், அதாவது -1 வர்க்க மூலம். இதைத்தான் நம்ம என்ன செய்வோம், ஐன்னு வைப்போம். -1 வர்க்க மூலத்தை தான் என்ன வைப்போம், ஐ. இதை காரணிப்படுத்தினா இப்படி வரும். ரைட், இப்ப இதை காரணிப்படுத்தினா இப்படி வருது தானே. இதை நிறுவனத்திலே இதைத்தானே பெருக்கி பார்ப்பீங்க வர்றதுக்காக, இவர்தானே பெருக்கி பார்ப்பீங்க வருது. அதே மாதிரி நம்ம இவரை பெருக்கி பார்க்கலாம், பெருக்கி பார்த்தா வரும். ரைட், பெருக்கி பாருங்க. இதை அவங்க சொல்றேன், ஏன்னா இப்போ ஒலிம்பியாடத்திலே படிக்கணும். ரைட், அதனால இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அப்ப யாரும் கேட்டா இதை காரணிப்படுத்த ஏழுமான ஏழாதுன்னு சொல்றது இல்லை, அதை காரணிப்படுத்தலாம். சம்டைம் உங்களுக்கு கணக்கு ஒன்று வந்தா நீங்க செய்யலாம். ஐன்னு சொல்றது என்னன்னு கேட்டா -1 வர்க்கம் வரும், அதுதான் ஐன்னு சொல்லுவாங்க. சிக்கல் என்ன ஒரு பாடத்துல நீங்க ஏ லெவல்ல படிக்கக்குள்ள படிக்கணும். இப்ப பெருக்கி பாருங்க போகும் எப்படி, எக்ஸ் எக்ஸோட அந்த எக்ஸ் மைனஸ் ஐ இன்டூ ஒய் பிளஸ் ஐ ஐ இன்டூ ஒய் அவரை இதில் இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஐ இன்டூ ஒய் இருக்கும். எக்ஸ் எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் இருக்கும் மைனஸ் இங்க ஐ இன்டூ எக்ஸ் ஒய் பிளஸ் இங்க ஐ இன்டூ எக்ஸ் ஒய் பாருங்க, பெருக்கி பாருங்க. ரைட், அடுத்தது பாருங்க மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ரைட், இப்போ இவர் ரெண்டு பேரும் வெட்படுத்துவாரு. எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஐ ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஐ வர்க்கம் பாருங்க, ஐ வர்க்கத்துக்கு வேலை என்ன, ஐக்கிறது -1 வர்க்கம் மூலம். அப்ப இந்த வர்க்கம் வந்து போனா -1 ஐ வர்க்கம் என்ன, ரெண்டு பக்கம் வர்க்கிங்க, ரெண்டு பக்கம் வர்க்கிச்சோம்னா ஐ வர்க்கம் வரும். இந்த பக்கம் வர்க்கம் மூலம் வர்க்கம் இல்லாம போய் -1. அது ஐ வர்க்கம் ஐ வர்க்கம் சொல்றது -1. அது எக்ஸ் வர்க்கம் -1 ஒய் வர்க்கம். இப்போ மைனஸ் மைனஸ் இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பாருங்க. அப்ப இதை காரணிப்படுத்த இயலாம இல்லை. ரைட், அதனால இதையும் இப்படி வரும். சம்டைம் உங்களுக்கு வந்துச்சுன்னா 3 தானே, இது 7 தானே வருது. ரைட், அதனால நீங்க என்ன செய்யலாம், இதை எப்படி காரணிப்படுத்தலாம் எழுதி வச்சுக்கணும். ஓகே, விளங்கிச்சா பிள்ளை? யாருக்கு விளங்காம இருக்கா? யாருக்கு எது டவுட்னா கேளுங்க, இப்ப பார்த்ததுல இல்ல அப்படின்னா ரைட் நம்ம அடுத்த வச்சுட்டு போவோம். எனக்கு அப்ப இந்த காரணம் யோசிக்கணும். ரைட், இப்ப x power 8 minus y power 8. செஞ்சுட்டு ஒரு ஆள் சொல்லுங்க, எனக்கு டைப் பண்ண தேவையில்ல, நீங்க வெள்ளனா செஞ்சுட்டா சொல்லுங்க.
இது ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஆனா இதை செஞ்சு நீங்க போட்டோன்னு எடுத்து அனுப்புறது தான் சரி. குரூப்ல இதை டைப் பண்ணது உங்களுக்கு டைம் நியாயம் நினைக்குது. எக்ஸின் 8ஆம் அடுக்கு மைனஸ் ஒய்யின் 8ஆம் அடுக்கு முதல்ல மாதிரியே சைன் கொடுங்க. ஜெஸ்டினி நோ. முதல்ல 4ஆம் அடுக்குக்கு எப்படி யோசிச்சீங்களோ அதே மாதிரி யோசிங்க. எல்லாம் முடிஞ்சுதானே? இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்லித்தரேன். ரைட், இப்போ லேட் ஆகுதுங்க தானே? ரைட், இரேஸ். ஓகே, ரைட். பாருங்களே, இப்போ எக்ஸின் 8ஆம் அடுக்கு மைனஸ் ஒய்யின் 8ஆம் அடுக்கு இதை நம்ம என்ன செய்யறோம் கேட்டா எக்ஸ் பவர் 4 அதனுடைய மைனஸ் ஒய் பவர் 4 அதனுடைய. ரைட், பாருங்க. இப்போ பாருங்க, y பவர் 8 எப்படி எழுதிருக்கோமா இல்லையா? இது எழுதானே, இதுல கிளியரா இருக்கான்னு பாருங்க. அப்பதான் நம்ம கணக்குகளை உடைக்கணும், கொஞ்சம் வேகமா உடைக்கணும். ஏன்னா திடீர்னு இதை பாடமாக்கி வச்சுக்க இயலாது, இவரை நம்ம பாடமாக்கி வச்சுக்க இயலாது. இவரை கணக்கை சின்னதாக்குறோம். ரைட், இப்ப பாருங்க, இப்ப ஏன்னு சொல்றது வந்து இந்த எக்ஸ் பவர் 4 தான் நம்ம என்ன செய்யறோம், ஏன்னு சொல்றோம். பின்னு சொல்றது என்ன, y பவர் 4 என்ன செய்ய போறோம், பின்னு சொல்ல போறோம். அப்ப என்ன செய்யறது, ஏங்கிறது என்ன, எக்ஸின் 4ஆம் அடுக்கு. பாருங்க, எக்ஸின் 4ஆம் அடுக்கு ஏ, எக்ஸின் 4ஆம் அடுக்கு மைனஸ் ஒய்யின் 4ஆம் அடுக்கு மைனஸ்ல ஒண்ணு, அடுத்து எக்ஸின் 4ஆம் அடுக்கு ஒய்யின் 4ஆம் அடுக்கு பிளஸ்ல ஒண்ணு. ரைட், ரைட். இப்ப பாருங்க, அடுத்த விஷயம் இவர் முதல்ல காமிப்படுத்திட்டோம். எப்படி எக்ஸ் வர்க்கம் அதனுடைய வர்க்கம் எழுதலாமா இல்லையா, ஒய்யின் வர்க்கம் அதனுடைய வர்க்கம் எழுதலாமா இல்லையா. இங்க பாருங்க, இவரை நம்ம எழுதலாம், இதை நம்ம அப்போ பார்ப்போம். ரைட், இவரை நம்ம காரணிப்படுத்தலாம். எக்ஸின் 4 மைனஸ் ஒய்யின் 4 அப்படி வர்க்கம் பிளஸ். ரைட், இங்க பாருங்க, எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஒய் வர்க்கம், அடுத்து எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒய் வர்க்கம், இங்க எக்ஸின் 4 பிளஸ் ஒய்யின் 4. இப்ப இவரை நீங்க ஈஸியா எழுதுவீங்க. இதனை முதல்ல படிக்கிறவங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிட்டு இங்கிட்ட எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஒய் அப்படியே போடுது. இதை காரணிப்படுத்தலாம், இதெல்லாம் காரணிப்படுத்தலாம். அது அப்புறம் கேட்டா எடுக்கும். ரைட், அது அந்த கணக்குகள் வரக்கும் அதை மட்டும்தான் கேட்பாங்க. ரைட், சிதம்பரவுக்கு ஐ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஆனா ஒலிம்பியாட்க்கு தேவைப்படும். ரைட், அப்ப நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க செய்யலாம், நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதுக்கப்புறம் என்ன செய்யலாம். ரைட், இது வரைக்கும் இதை காரணிப்படுத்தும். இது ஒரு பெரிய கணக்கு ஒன்று தானே. ரைட், இவ்வளவு என்ன செய்யலாம், காரணிப்படுத்தும். ஓகே தானே? ரைட்டா? ரைட். அப்ப எனக்கு இந்த காரணி அறிவை பயன்படுத்தி, இந்த காரணி விட்டு அறிவை பயன்படுத்தி என்ன செய்யணும் கேட்டா 2இன் 16ஆம் அடுக்கு மைனஸ் 2 பவர் 16 மைனஸ் 1. ரைட், இது எனக்கு காரணி இதை எனக்கு செஞ்சு காரணம். இதுக்கான ஆன்சர் என்ன, காரணி அறிவை பயன்படுத்தி செய்யணும். அப்பதான் கொஞ்சம் வேகமா செய்யலாம். 2இன் 16ஆம் அடுக்கு மைனஸ் 1. ரைட், எங்க பாகும், சேர்ந்துட்டு பாருங்க, குரூப்ல போட்டோ போட்டு விடுங்க, முடிஞ்சுதானே? அது சேர்ந்துட்டு என்ன செய்யுங்க, குரூப்ல போட்டோ போடுங்க. இதுல டைப் பண்றதுக்கு ஒழுங்கான இது இல்லை தானே. இதுக்கான ஆன்சர் காரணி அறிவை பயன்படுத்தி இருக்கும்.
15 இல்லையே. 15னா ஆன்சர் வரவே வராது. இரண்டின் 16ஆம் அடுக்குன்றது என்ன அர்த்தம்? 2 வந்து 14 முறை பெருக்குறது, ரைட்? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் எவ்வளவு? காரணி அதையே பயன்படுத்தி செஞ்சுட்டு இதுக்கான ஆன்சர் என்ன? ஒரு எண் தரமானம் தானே வரப்போகுது. காரணி அறிவை பயன்படுத்தி கணக்கு செய்யணும், ரைட்? அப்போ கொஞ்சம் லேசா இருக்கும். நிறைய கணக்குகள் அப்படி செய்யறது லேசா இருக்கும். யாரும் ஆன்சர் சொல்லலையே. அனுப்பிச்சிருக்காரு. ஒருத்தர் தான் ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. பார்ப்போம் என்ன. ஓகே, பார்ப்போம். சதய பிள்ளையோ முதல் ஆன்சரை எப்படியாவது என்ன செய்யணும், நீங்க செய்யணும். அப்ப 2ன் 16ஆம் அடுக்கு இருக்கு ஏன்னா, 2ன் 16ஆம் அடுக்கு இருக்கு. அதை நம்ம எங்க 1க்கு 16ஆம் அடுக்கு போட்டுக்கிறோம், பிரச்சனை இல்லையே நமக்கு, ரைட்டா? 1க்கு 16ஆம் அடுக்கு என்ன செய்யறோம், நம்ம போட்டுக்கிறோம், ரைட்? அப்ப 2ன் 8ஆம் அடுக்கு அதனுடைய வர்க்கம், 1ன் 8ஆம் அடுக்கு அதனுடைய வர்க்கம், ரைட்? 2ன் 8 மைனஸ் 1ன் 8, அதுக்கப்புறம் 2ன் 8 பிளஸ் 1ன் 8, ரைட்டா? இப்ப இதுக்கு மேல தேவையில்லை நமக்கு. இப்ப காரணம் குயிக்கா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னமும் இதை சின்னதாக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2ன் 8ஆம் அடுக்கு நமக்கு தெரியும் 512, 512 அதுல இருந்து ஒண்ணு படிப்போம். இங்கிட்டு பாருங்க 512 அதோட ஒண்ணு போட்டோம், ரைட்டா? அப்படித்தானே, ரைட்? பாருங்க. அப்ப இங்க 511, இங்க 513, இது 2 பேருக்குன்னா ஆன்சர், ரைட்? இது 2 எப்படி பெருக்குவீங்க? ஈஸியா பெருக்கிறது என்ன செய்யலாம்? 512, 512 இதை 513 என்ன செய்யறோம்? 500 10 3 இப்படி போட்டுக்கிறோம். அப்ப லேசா இருக்கும் தானே. நம்ம இதையும் பெருக்கிறதுக்கான ஒரு சோர்ட் ஐடியா வந்துட்டான், ரைட்? அப்ப இன்னைக்கு 5 5 25 2 செய்வோம். ஓகே, பாருங்க தெரியும் தானே. வெயிட் 9 மேல தானே இருக்கீங்க, ரைட்? அடுத்து பாருங்க, 10ஆல பெருக்கக்குள்ள லேஸ் உங்களுக்கு, ரைட்? ஒரு செய்வது சேர்த்தீங்க. அடுத்து 3ஆல பெருக்கக்குள்ள லேஸ், ஒரு 3 3 ஒரு 3 3 5 5, ரைட்? இப்ப எல்லாத்தையும் கூட்டின ஆன்சர் பாருங்க, 25 55 57, அதுக்கப்புறம் 5 5 3 4 12 1 இதானே ஆன்சர் வருது. ஆன்சர் வருது என்ன பாருங்க, 4 இந்த ஆன்சர் தான் வருது.
நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு தெரியல, ரொம்ப குழம்பிட்டீங்களான்னு தெரியல. ரைட், நான் உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டையும் 16ஆம் இடத்தை காணாம ஒரு ஐடியாவும் கொடுத்தேன். பாருங்க, செஞ்சு பாருங்க. இது எது பெருக்கிறது, நான் எது பிரச்சனை பாருங்க. ரைட் இல்லைன்னா இதை செய்வாங்க. காரணி அறிவை பயன்படுத்தி காரணி அறிவை பயன்படுத்தி காரணி அறிவை பயன்படுத்தி பெருக்கணும். ரைட், பெருக்கிறது நீ போட்டோ தான் அனுப்பணும். காரணி அறிவை பயன்படுத்தினாங்க அப்பதான் குயிக்கா அந்த வேலையை செய்யலாம். காரணி அறிவை பயன்படுத்தினீங்கன்னா தான் குயிக்கா அந்த வேலையை செய்யலாம். 93 தர 107. ரைட், எங்க பாபு யார் முதல்ல ஆன்சர் சொல்றான்னு பாபு? கைத்தறி விலங்குகளே. ரைட், ஒருத்தர் தான் குரூப்ல போட்டிருக்கீங்க. சரியாது, இதுக்கு இங்கிட்ட ஆன்சர் செய்யலைன்னா 16 2 4ஆம் இடத்துல இருக்கீங்க. 8 2 8ஆம் இடத்துல தான் இருக்கணும். யாரு? யோகராஜ் அவரு. மற்றவர் ஓகே, பெருசா போயிருக்காரு. ரைட், ஓகே. காரணியர்களை பயன்படுத்துறீங்க. ஓகே, நீங்க காரணிகள் எத்தனை குறிக்கிறோம். ரைட், இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம். இதை எப்படி காரணியர்களை பயன்படுத்துறது? உங்களுக்கு காரணிங்க ஒரு அறிவு ஒண்ணு போயிட்டு சேரணும், அவ்வளவுதான் நோக்கம் நம்ம வந்து. ரைட், அங்க போயிட்டு நீங்க தான் யோசிக்கணும். கணக்கு படிச்ச கணக்கே வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு போயிட்டு காரணிகளை போயிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கணும். இது செய்யலாம் ஈஸியா. இது படிச்சிருப்பா 93 107 எப்படி பெருக்குனீங்க? ரைட், நிலுக்சன் சரி. எப்படி பெருக்குனீங்கன்னு தெரியல நிலுக்சன். எனக்கு ஐடியா மட்டும் சொல்லுங்க பாப்பா, யாராச்சும். இதுதான் சும்மா நார்மலா பெருக்குனால ஆன்சர் வந்துருமேனா? ரைட், ஐடியாவா நீங்க பாப்பா, யாராச்சும் சொல்றீங்களா? ஐடியாவை சொல்லுங்க. என்ன ஐடியா? நிறைய இருக்கு, இந்த மாதிரி கணக்குகள் நிறைய இருக்கு. நிறைய பயன்படுத்து. அப்படி ஒரு அறிவு எடுத்துட்டீங்கன்னா ரைட், ஓகே. நான் ஒரு பார்ப்போம். நீங்க பாருங்க 93 107 என்ன? ரைட், பாருங்க ஆன்சர். சரி, ஆன்சர் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ரைட்டா? 93 எழுதலாம். 100ல இருந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, 100ல இருந்து 7 கழிக்கலாம். 100ல இருந்து 7 கழிச்சா 93 தானே? ரைட், அதே மாதிரி 100ஓட 7 கூட்டினா ரைட்டா? ரைட், இப்போ 100ல இருந்து 7 கழிப்பு 93, 100ஓட 7 கூட்டினா 107. ரைட், ஓகே பாருங்க. ரைட், இப்போ நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, பாருங்க தயவுல இருக்கு தகவல் இருக்கு, ரெண்டு ஒண்ணு பாருங்க. இவர் ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி இந்த வடிவத்துல இருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் எழுதலாமா இல்லையா? இவரை மனசுல வச்சுக்கிட்டு அவரை எழுதணும்னு அவசியம் இல்ல. ரைட், நல்லா பார்த்தது. இவரை மனசுல வச்சுக்கிட்டு 100ன் வர்க்கம் மைனஸ் 7ன் வர்க்கம் எழுதுவோம். ரைட்டா? ரைட், இப்ப 100ன் வர்க்கம்னா உங்களுக்கு தெரியும், 100 தர 100 4 0 மைனஸ் 7ன் வர்க்கம் தெரியும் 49. ரைட், அப்ப 10,000ல இருந்து 49 போனா எவ்வளவு? 9,959. சரியா? இந்த ஆன்சர் அவங்க வந்து காரணி அறிவை பயன்படுத்தி இருக்கணும். இப்ப பாருங்க, நான் பயன்படுத்தினேன். ரைட், அவரை பயன்படுத்துனீங்கன்னா சரி. ஓகே, ஆன்சர் சரி. காரணி அறிவை பயன்படுத்தினா சரி. ரைட், சில கணக்கு இதை நார்மலாவும் செய்யலாம். சில கணக்குகளை காரணி அறிவை பயன்படுத்தினா மட்டும்தான் செய்யலாம். அங்கக்குள்ளதான் நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டியதா இருக்கும். ரைட்டா? நாளைக்கு என்ன
ரைட். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் எனக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன? இப்ப இந்த கணக்குகளை காமி அதே பயன்படுத்தி மட்டும்தான் செய்யலாம் என்ன? ரைட், பாருங்க பாருங்க, பயன்படுத்த செய்ய ஹெல்ப் பண்ணலையான்னு. என்ன செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். ரைட், ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. இது வெரி குட். மற்றவங்க? நைன் டென் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நைன் தரவங்க வேற. நிலுக்சன், என்ன ஆன்சர்? இந்த பிள்ளை ரெண்டு பேரும் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. ரியா, ரியா சொல்லியிருக்காரு 6.
ரைட் பார்ப்போம்னா ரைட். அப்போ 2 பேர் தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ரைட் ஈஸி இது ஃபர்ஸ்ட் ஒன்ல. ரைட் சின்ன வேலை தான். ரைட் பாருங்க. இப்போ பாருங்க இதுல இப்போ 2025 முதல்ல நமக்கு எழுதலாம் ஏன்னா அப்ப இந்த கணக்குகளை வந்து என்ன செய்யலாம் கேட்டா காரணி அறிவை மட்டும்தான் என்ன செய்யலாம், காரணி அறிவை மட்டும் பயன்படுத்திதான் செய்யலாம். ரைட் நான் ஒன்னாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்த காரணி அறிவு என்னது, காரணி பத்து என்னது, பொது எடுக்கிறது. பாருங்க இதுல பொது எடுக்கிறதுனா என்னது பொது எடுக்கிறோம். இங்க 2025 இருக்கு, 2026 இருக்கு, இங்க 2027 இருக்கு. அப்ப இதுல பொதுவா உள்ளது வந்து 2025 பொதுவா. ரைட்டா பொது எடுக்கிறோம். இப்ப 2025 அப்படியே பொது எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு 0 போடக்கூடாது. அந்த இடத்துல பெருசுனா திருப்பி அதே இடத்துல வாங்கணும், திருப்பி பெருசுக்குள்ள இங்க வந்துடணும். அடுத்து 2026 இருக்குன்னா இங்க 2025. அப்ப இன்னைக்கு 2 இருக்கு. அப்ப பெருக்கு படத்துல கூட்டு படம் 2026 வந்து ரைட். அடுத்தது பாருங்க 2 இருக்கு. அப்பதான் 2027 வரும். கீழே 2025. ஓகே ரைட். ஈஸியா செய்ய வேண்டியது ரைட்டா. இப்ப நீ என்ன செய்யலாம், இவரை குறிச்சு வச்சுட்டீங்கன்னா மிக்சர் சொல்லி 1 2 4. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ரைட். இவரை இப்படி என்ன செய்யலாம், இப்படி காரணி பத்தலாம். ஓகே தானே ரைட். சர்வீஸ் ஓகே ரைட் ரைட் ஓகே. அப்ப நான் இதை அழைக்கிறேன். இது விளங்கமல்லே, இது ஓகே தானே. அது செஞ்சீங்க ரைட். செஞ்சீங்க செய்யும் பரவாயில்ல. சரி காரணி பத்து அது செஞ்சவங்க தேவை. நீ உங்களுக்கு கொடுத்தேன்னு அந்த கணக்கு விளங்கப்படுத்தல ரைட்டு. ஒரு ஆள் 2 பேர் செஞ்சு அனுப்புனீங்க ரைட். மற்றவங்க பார்ப்போம் எப்படி காரணி பத்துங்க. ரைட் பாப்போம் என்ன பிளேஸ். இங்க யாரும் சொல்லுங்க பாப்பா ஆன்சர் என்னன்ட்டு பாருங்க. இதுல இவர் என்ன வச்சுக்கிறோம், ஏ வர்க்கத்தை அப்படி வச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம மைனஸை பொது எடுத்தோம்னா டி வர்க்கம் மைனஸ் பொது எடுக்கிறோம். மைனஸ் 12 ஓகே தானே. சரி இவரை பார்த்தீங்கன்னா ரைட் கொஞ்சம் ரைட். இவரை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது உங்களுக்கு, இதை நம்ம தனியாக தனி அந்த பக்கம் எழுது. இவர் டி வர்க்கம் மைனஸ் 12 ரைட். இதை பாருங்க, இதை நீங்க 36 அப்படி ஆத்தர் ஆறுல எழுதலாம். இல்லாட்டி இது ஒரு நிறைவர்க்க கோவை பார்க்கவே தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ரைட் எப்படி பார்த்தோம், எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2xy பிளஸ்
y வர்க்கம் பார்த்தோமா இல்லையா ரைட் இவர் நிறைய வர்க்க கோவை மாதிரி இவர் ஒரு நிறைய வர்க்க கோவை தான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க இங்க பின்னு குணம் என்ன 12 12 ரெண்டாவது பிட் எவ்வளவு 6 6 வர்க்கம் வந்து 36 இருந்தா அது ஒரு நிறைய வர்க்க கோவை 3 உறுப்பு இருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும் பாருங்க a வர்க்கம் பாருங்க 10 இருக்கு ரெண்டாவது பிட் 5 5 வர்க்கம் 25 அப்ப இது ஒரு நிறைய வர்க்க கோவை அப்ப ஏசாக 5 முதலில் வர்க்கம் எழுதலாம் இங்க சய இருந்துச்சுன்னா சய இங்க சக இருந்தா சக அவ்வளவுதான் சிம்பிள் விஷயம் நல்லா பார்த்துருங்க சரி இப்ப பாருங்க a வர்க்கம் இவரை நம்ம என்ன செய்யலாம் b மைனஸ் எக்ஸ் முதலில் வர்க்கம் எழுதலாம் ஏன்னா இது ஒரு நிறைய வர்க்க கோவை தானே ரைட் அடுத்து நீங்க செய்யலாம் a வர்க்கம் சரி a இங்க b மைனஸ் சிக்ஸ் இருக்கு a மைனஸ் b மைனஸ் சிக்ஸ் வெக்கடனை போடணும் ஏன்னா இங்கிட்டு மைனஸால பெருக்கப்பட்டுரும் ரைட் அடுத்து a பிளஸ் b மைனஸ் இங்க போடணும்னு அவசியம் இல்லை a பிளஸ் இருக்கு ரைட் இங்க கட்டாயம் போடணும் போடக்குள்ள a மைனஸ் b பிளஸ் சிக்ஸ் a பிளஸ் b மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு ஆன்சர் வரும் ஓகே அப்போ இது வேற நிமிஷம் ஓகே அப்போ பிரச்சனை இல்லை ரைட் இவர் ஓகே தானே ரைட் ஓகே வியாஸ் ஓகே சரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அடுத்துள்ள கணக்குகளை நல்லா டைப் பண்ணி செய்யுங்க ரைட் இப்போ நான் தாவே கணக்கு வந்தாலும் காரணிபத்துவம் a வர்க்கம் பிளஸ் 2ab பிளஸ் b வர்க்கம் மைனஸ் c வர்க்கம் it is okay. It is okay. Reluctance below இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்க
காரணிப்படுத்தல் அப்படின்னா இங்கிட்ட மைனஸ் அப்படிலாம் வராது. இதனுடைய கோவையின் பெருக்கமா வந்துடணும். ரைட்டா? எந்த அத்தனை கோவையை விட்டு பெருக்கமா வந்துடணும் காரணிப்படுத்தல். அங்கிட்டு கழிக்கப்படுறது கூட்டப்படுறது எல்லாம் பிரக்கெட் உள்ளுக்கே தான் இருக்கணும். ரைட்? பிரசாந்தி லோகராஜ் பிரசாந்தி ஓகே இருக்கீங்க. சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்கு, நல்லா கவனிப்பு இங்கே பாருங்க. ஏ வர்க்கம் பி வர்க்கத்தை மட்டும் ஏ சக பியின் முழுதின் வர்க்கம்னு எழுத முடியாது. இவரை சொன்னேன், இவரை நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி எழுத இயலாது. எப்படி ஏ சக பி முழுதின் வர்க்கம்னு என்ன செய்யலாது, இவர் ரெண்டும் நோட் ஈக்குவல். ரைட்டா? ரைட். இவர் ரெண்டு சமனா இருக்காது. ஆனா நீங்க எழுதலாம், நம்ம சொல்லிட்டோமே இவர் எழுதலாம். எப்படி ஏ வர்க்கம் பிளஸ் 2ab சக பி வர்க்கம், இவரை நம்ம எழுதலாம் ஏ சக பி முழுவதின் வர்க்கம் எழுதலாம். ரைட்டா? இவரோட விதிவை நீங்க செஞ்சு பாருங்க. இவர் ரெண்டு முறை எழுதி பெருக்கி பாருங்க, ஒருத்தா வரப்போறாரு. ரைட்டா? இதானே முதல்ல படிச்சோம், நாம இருக்கா? மைனஸ் சி வர்க்கம் முதல்ல இருந்து எழுதணும். முதல் கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல எழுதிக்கிட்டா மட்டும்தான், எழுதி நல்லா விளங்கி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து கடைசியா போகக்குள்ள ஒரு நல்ல ஒலிம்பியாட் கணக்கு 2 3 செஞ்சுட்டு போகணும். சரியா? ரைட். அப்ப அதனால டெஸ்ட்டுக்கு நல்லா கவனிச்சிக்கணும். ரைட்டா? ரைட். இங்க பாருங்க, இப்ப பாருங்க ரெண்டுக்குமே ஒர்க் அவுட் எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ரைட்? ஏசாக பி ஏசாக பி அப்படியே வச்சுட்டு மைனஸ் சி தகவல் ஒண்ணு, அதுக்கு ஏசாக பி அப்படியே இருக்கணும். இங்க மாறக்கூடாது, இது அவ்வளவுமே ஒண்ணு தானே, இது அவ்வளவுமே நம்ம என்ன செய்யறோம் ஏன்னு வைக்கிறோம். அங்க மாறக்கூடாது, இங்கதான் அடையாளம் மாறும். பயனுள்ள ஒரு அடையாளம், தகவல் ஒரு அடையாளம். நல்லா பார்த்தோம். சிம்பிளா 2 வரைக்கும் ஆன்சர். ரைட்டா? இப்ப நீங்க ரொம்ப அதுக்கு என்ன செய்யக்கூடாது, டீப்பா போயிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா? ரைட். பார்ப்போம் அடுத்தது எப்படி செய்யுங்கன்ட்டு. விலங்குலன்னா கேளுங்க, சத்தம் இல்லாம இருக்கிறது இல்லை. விலங்குலன்னா கொஞ்சம் கேட்டீங்கன்னா சரி, என்ன விலங்குல என்ன மாதிரி அப்படின்னு. நீங்களும் இப்ப காரணிப்படுத்தி பார்ப்போம். நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து படிக்கக்கூடிய முன்கூட்டியே அறிவிப்போம். அப்ப நீங்க கொஞ்சம் தயார்படுத்தி கணக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ரைட்? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஏயின் பெருமானம் என்னன்னு சொல்லுங்க. 2 ன் 22ஆம் அடுக்கு தர 3 ன் 33ஆம் அடுக்கு சமன் ஏ 16ஆம் அடுக்கு. ஏயின் பெருமானம் யார்? ஏயின் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
right? Rest okay, very good. Niluptan, no answer. இப்பத்தி யாரும் ஆன்சர் இல்ல. பாப்போம் பாருங்க. ஆன்சர் சொல்லிருக்கீங்க, ஆனா ஒருத்தர் தான் ஆன்சர் சரி. பாருங்க, இதை எப்படி எழுதலாம்? இப்ப நம்ம பாருங்க, இது ஆகக்கூடிய ஒரு ஒத்துமை ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆகக்கூடிய ஒரு ஒத்துமை ஒன்று இருக்கு. எப்படி 11ஆல வகுப்படுற மாதிரி பாருங்க.
11 மடங்கா இருக்கு என்ன ரைட். அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இங்க 11 தானே இருக்கு ரைட். அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா 2 11ஆம் அடுக்கு வர்க்கம்னு எழுதணுமா இல்ல எழுதலாம் தானே பாருங்க. 2 11ஆம் அடுக்கு வர்க்கம். அப்போ ஒரு அடுக்கு முதல் அடுக்குல பெருக்க போதும் தானே. அதே மாதிரி இங்கே எழுதுறோம் 3 11ஆம் அடுக்கு கணம் ரைட். பாருங்க சமன் ஏ பாருங்க இப்படி எழுதிக்கலாம் ஒரேதான். ஏன் வர்க்கம் இங்க போட்டு 2 ஒன்று தானே இங்க போட்டு இங்க 11 எழுதுவோம். பணம் இங்க போட்டு இங்க என்ன செய்யணும்னா 11 எழுதுவோம். நமக்கு இப்படி எழுதலாம் தானே. அதாவது இது உங்களுக்கு குட்டிகள்ங்கிற விஷயத்த வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு காரணிகளோட சேர்த்து உங்களுக்கு இந்த இதை கணக்க போட்டேன் நான். இங்க பாருங்க 2 2ஆம் அடுக்கு வந்து 4 11ஆம் அடுக்கு 3 3ஆம் அடுக்கு 27 11ஆம் அடுக்கு சமம். இங்க 11 அடுத்து இருக்கு. இதை நம்ம என்ன செய்யலாம் இங்கேயும் 11ஆம் அடுக்கு இருக்கு இங்கேயும் 11ஆம் அடுக்கு இருக்கு. அதனால 4 தர 27 முழுவதும் 11ஆம் அடுக்கு எழுதலாம். பாருங்க ஏற்கான ஆன்சர் சரியாகும் ரைட்டா. பேசணும் என்ன வந்து பேசாம 4 தர 27 அடுத்த சமன் தானே. அது அடுத்த சமன் ஏ சமன் அப்ப 108 ஆன்சர். ஓகே சரி. அப்ப இன்னைக்கு பாருங்க அந்த அடுக்கா எழுதுறத கொஞ்சம் பார்த்துக்குவோம். இதை நம்ம சுத்திக்கால நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு சில விரிவுகள் சொல்லி தரலாம்னு பார்த்தேன் ரைட்டா. அதாவது ஏ கணம் சய பி கணம் இதுக்கான ஒரு இதை காரணிப்படுத்தி எப்படி இதை நீங்க பாடமாக்கிட்டா வச்சுக்கிறது ரைட்டா. இதை நீங்க பாடமாக்கி வச்சுக்கிறது லேசு. இதுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க ஏ கணம் சக பி கணம் உங்களுக்கு ஒர்க் இருந்தா ஓகே. சையோட சகோல இப்போ ஒர்க்கோல ஒன்று செஞ்சுக்கிட்டு வரணும். ஏ கணம் இருக்கு யாரும் சொல்ல முடியும். யாருக்கு சொல்ல முடியும் இல்ல அப்ப என்ன நான் பாருங்க நான் சொல்லி தரேன். நல்லா பாருங்க. ரெண்டுக்கும் கணம் இருந்தா பய இருந்துச்சுன்னா ஏசாய பிய தனியா இருந்தது ரைட்டா. இதை காரணிப்படுத்தும் இப்படி இந்த வடிவத்துல இருந்தா இப்படித்தான் காரணிப்படுத்தணும் ரைட்டா. சரி ஏசாய பி ஏ வர்க்கம் இங்க சய இருந்தா இங்கிட்டு சகதா சக ஏபி சக ரைட்டா. இதை நீங்க என்ன செய்யலாம் இப்படி காரணிப்படுத்தி எழுதலாம் ரைட்டா. இந்த மாதிரி இருந்தா இப்படி எழுதலாம். நல்லா பார்த்துக்கணும் ரைட்டா. இங்க ஏ கணம் சக பி கணம் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துருங்க ஏ சக பி ரைட். இங்க பாருங்க ஏ வர்க்கம் சய ஏபி இங்க சக வந்துச்சுன்னா இங்க சய வரும் சக பி வரும். இந்த ரெண்டே பெருக்கி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இதால பெருக்கி பாருங்க இந்த பக்கம் இதால பெருக்கி பாருங்க இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க ரைட். அப்ப கணம் வந்தா நீங்க என்ன செய்யணும் இப்படி என்ன செய்யணும் இதை வச்சு காரணிப்படுத்தணும். இதை எழுதிக்கணும் மறக்கக்கூடாது ரைட். அப்ப காரணிப்படுத்தல இது ஒரு முக்கியமான விஷயம் ரைட். நல்லா பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை பாடமாக்கி ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க ரைட். அப்ப இது முக்கியமான ஒண்ணு ரைட். அப்ப இதுல கணக்கு வந்து செய்யலாம் பிரச்சனை இல்லை ரைட். காரணிப்படுத்தும் எக்ஸ் கணம் மைனஸ் 1 கீழ் எக்ஸ் கணம் காரணிப்படுத்தும்
முதல்ல உள்ள விரிவை எழுதினீங்கன்னா இதை டக்குன்னு எழுதலாம். முதல்ல உள்ள விரிவை இப்ப சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதையும் நம்ம காரணிப்படுத்தி என்ன செய்யலாம் என்னன்னா இதே காரணிப்படுத்தி எழுதலாம். இதே காரணிப்படுத்தி எழுதலாம். Five plus 4 plus 1. 1, 2, 3, 5. இந்த 3 கணக்கு இருக்கு. இந்த 3 கணக்கு எழுதிக்காம பாப்போம். 3 கணக்கு எழுதிக்கணும். ரைட். இந்த 3 கணக்கு எழுதி ரைட்டா இது உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இதோட தொடர்ச்சி. காரணிப்படுத்தல் முடியல. ரைட். காரணிகள் முடியாது. காரணிகள் இன்னொரு கிளாஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் கணக்குகள் நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். ரைட். நான் உங்களுக்கு அடுத்து கணக்கு கொஞ்சம் எழுதி போடுறேன். கணக்கு கொஞ்சம் முதல் எழுதி கணக்கெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா ஃபிக்ஸடா செஞ்சு வைங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னு கேட்டா கடகடன்னு விளங்கப்படுத்துறேன். ரைட். ஓகே பிள்ளை. ரைட். ஓகே. வேற எது டவுட் இருக்கான்னு கேளுங்க. இதை செஞ்சு குரூப்ல போடுங்க. ரைட். வேற எது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே அப்ப